ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், உக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்தமட்டில் இந்தியா நியூட்ரலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ரஷ்யாவும் உக்ரைனும் தங்களுடைய பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதாவது உக்ரைனுக்கு இந்தியா ஆயுதங்களை சப்ளை செஞ்சிருப்பதா சொல்லப்படுது. இந்தியா உண்மையிலே உக்ரைனுக்கு ஆயுதங்களை சப்ளை செஞ்சிருப்பாங்களா? தன்னுடைய உற்ற நண்பனான ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்லனா இந்த செய்தி இந்தியா ரஷ்யா உறவை சீர்குலைப்பதற்கு செய்யப்படும் ஒரு சதி திட்டமா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல உல்ஃபா தீவிரவாத அமைப்பிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு அமைதி உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்டிருக்கு. எப்படி இந்தியா உல்ஃபா அமைப்பை ஒரு அமைதி உடன்படிக்கையை கையெழுத்திட வச்சாங்க? இதற்கு பின்னாடி இந்தியா செஞ்ச ராஜதந்திரங்கள் என்ன? இந்த அமைதி உடன்படிக்கை மூலமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், சமீபத்துல இந்தியா ஸ்விஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு யுஏவியை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா இந்த ஸ்விஃப்ட் யுஏவில பல அதிநவீன தொழில்நுட்பங்களை இணைச்சிருப்பதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸ்விஃப்ட் யுஏவில என்ன தொழில்நுட்பத்தை இந்தியா இணைச்சிருக்காங்க? இதன் மூலமா ஸ்விஃப்ட் யுஏவியோட செயல்திறன் எப்படி அதிகரிக்கும்? ஸ்விஃப்ட் யுஏவியை பயன்படுத்தி இந்தியா என்ன மாதிரியான சோதனைகளை செய்ய இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், இந்திய ராணுவம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ரோபாட்டுகளை இந்திய படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எதற்காக இந்தியா ரோபாட்டுகளை இந்திய படையில இணைக்க போறாங்க? அப்படி இணைப்பதன் மூலமா இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரலா பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதாவது உக்ரைன் ராணுவ வீரர்கள் போலந்து நாட்டால் சப்ளை செய்யப்பட்ட கராப் ஹவிஸ்டர்களை பயன்படுத்தி ரஷ்ய படையினர் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அப்பொழுது போலந்து நாட்டால் சப்ளை செய்யப்பட்ட ஹவிட்சர்கள்ல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆர்ட்லரி குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது போன்று அந்த வீடியோ இருக்கு. அதாவது 155 mm HE-ERFB BB ஷெல்ஸ் உக்ரைன் ராணுவத்தினர் பயன்படுத்துறாங்க. இந்த ஷெல்ஸ் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதா ஒரு ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதாவது உக்ரைன் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த 155 mm ஆர்ட்லரி ஷெல்ஸ் இந்தியாவின் மியூனிட்ஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மியூனிட்ஸ் இந்தியா நிறுவனம் ஒரு இந்திய அரசு நிறுவனம். அந்த ஓபன் சோர்ஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, மியூனிட்ஸ் இந்தியா நிறுவனம் தான் இந்த ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்ட்லரி ஷெல்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல பயன்படுத்தப்படும் ஆர்ட்லரி ஷெல்ஸ் yellow கலர்ல பெயிண்ட் செய்யப்பட்டிருக்கு. அந்த குண்டுல ஹரிசாண்டலா சிவப்பு நிறத்துல கோடுகள் போடப்பட்டிருக்கு. இது போன்ற ஒரு ஆர்ட்லரி ஷெல்ல மியூனிட்ஸ் இந்தியா நிறுவனம் தன்னுடைய வெப்சைட்ல காட்சிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா இந்தியாவுடைய உற்ற நண்பன். அப்படி இருக்கும் பொழுது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் சண்டையிட்டு வரும் நிலையில இந்திய ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்துவது இந்தியா ரஷ்யா உறவுல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்துல பயன்பாட்டுல உள்ள 50% ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டதுதான். அதனால ராணுவ ரீதியாகவும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா இந்தியா நேரடியா உக்ரைனுக்கு இந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ் விற்பனை செஞ்சிருப்பதற்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இது போன்ற இந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ் யுஏஇ மற்றும் அர்மீனியாவுக்கு இந்தியா ஏற்கனவே ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதனால இந்தியாவிடம் இருந்து வாங்கிய நாடுகள் உக்ரைனுக்கு அந்த ஆர்ட்லரி ஷெல்ஸ் ஏற்றுமதி செஞ்சிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல இந்தியா நியூட்ரலான ஒரு ஸ்டாண்டை எடுத்திருக்க நிலையில இந்த விஷயம் இந்தியாவுடைய நம்பகத்தன்மையில மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த விஷயத்துல இந்தியாவுக்கு மிகவும் பிரச்சனை தரக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படும் ஒரு நிறுவனத்திடம் இருந்து தயாரிக்கப்படும் ஆர்ட்லரி
ஷெல்ஸ உக்ரைன் வீரர்கள் பயன்படுத்துவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஆனா இந்த வீடியோவோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு இன்னும் வெரிஃபை செய்யப்படல. இந்த சூழ்நிலையில இந்தியாவுடைய அரசு நிறுவனம் தயாரித்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸ உக்ரைன் வீரர்கள் பயன்படுத்துவது உறுதி செய்யப்பட்டால் இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தற்போது மிகப்பெரிய அளவுல ஆயில் இம்போர்ட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால இரு நாடுகளுக்கும் இடையிலான எண்ணெய் மற்றும் ஆயுத வர்த்தகத்திலையும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்படி இருக்கும் பொழுது இந்தியா உண்மையிலே இந்த ஆர்ட்டிலரி ஷெல்ஸ உக்ரைனுக்கு ஏற்றுமதி செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா இது போன்ற ஒரு விஷயத்த இந்தியா செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தும் இது போன்ற வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வருது அப்படின்னா ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவை சீர்குலைப்பதற்கு செய்யப்படும் ஒரு முயற்சி அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இந்தியா ரஷ்யாவுடன் நல்ல உறவுல இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா பல விஷயங்கள்ல இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியல. அப்படி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்தா இந்தியா ரஷ்யாவுடன் அணி சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதனால இந்தியா ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்தமட்டில் இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய உளவு அமைப்புகளா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீப காலத்துல இந்தியா உலகின் பல நாடுகளுடன் ஒரு நல்ல உறவை பேணி காத்து வந்துகிட்டு இருக்காங்க. எதிர் துருவங்களான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுடன் நல்ல உறவுல இருக்காங்க. இந்த விஷயத்தை சீர்குலைப்பதற்கு செய்யப்படும் ஒரு சதியா தான் நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட், சமீபத்துல இந்திய அரசாங்கத்திற்கும் உல்ஃபா தீவிரவாத இயக்கத்திற்கும் ஒரு அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. இந்த அமைதி உடன்படிக்கை மூலமா நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நினைக்கிறாங்க. உல்ஃபா மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை 2011 இருந்தே நடத்தப்பட்டு வந்தது. இந்த பேச்சுவார்த்தைக்கு தற்போதுதான் வெற்றி கிடைச்சிருக்கு. இதன் மூலமா 44 வருடமா உல்ஃபா தீவிரவாத அமைப்பு நடத்தி வந்த ஆயுத போராட்டத்தை இந்திய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல அமைதி நிலவும். இதன் காரணமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையும் வளர்ச்சி பாதைக்கு இந்திய அரசாங்கத்தால கொண்டு வர முடியும். இந்த உல்ஃபா தீவிரவாத இயக்கத்துடனான அமைதி உடன்படிக்கையில இந்தியாவுடைய அண்டை நாடுகளும் முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. 2008 பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசாங்கம் உருவானதுல இருந்தே உல்ஃபா தீவிரவாத இயக்கத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. அதாவது ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசாங்கம் இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாங்க. 1971 பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷ் அப்படின்னு ஒரு நாட்டை உருவாக்கி தந்ததற்கு இந்தியாவுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமா இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களை பங்களாதேஷ்ல ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் 2014க்கு பிறகு இந்த வேலைகள் பங்களாதேஷ்ல தீவிரமடைய ஆரம்பிச்சது. இதற்கு காரணம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு இடையிலான நல்ல உறவு. பங்களாதேஷ்ல இயங்கி வந்த உல்ஃபா தீவிரவாத இயக்கத்தின் கேம்ப்ஸ பங்களாதேஷ் அழிச்சாங்க. அது மட்டும் இல்லாம உல்ஃபா தீவிரவாத இயக்கத்தின் தலைவர்கள் மற்றும் முக்கிய தீவிரவாதிகளுக்கு ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. பங்களாதேஷ் விமான நிலையத்துல உல்ஃபா தீவிரவாதிகளோட புகைப்படத்தை காட்சிப்படுத்தினாங்க. இது போன்ற விஷயங்கள்னால உல்ஃபா தீவிரவாத இயக்கம் பங்களாதேஷ்ல இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது. 2003 பூட்டான் நாட்டிலையும் உல்ஃபா தீவிரவாத இயக்கத்திற்கு எதிரான வேலைகளை அந்த நாட்டு அரசாங்கம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆபரேஷன் ஆல் கிளியர் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வகுத்து உல்ஃபா தீவிரவாத இயக்கத்தை பூட்டான்ல இருந்து செயல்பட விடாமல் தடுத்தாங்க. இதன் காரணமா உல்ஃபா தீவிரவாத இயக்கத்திற்கு சேஃபா இயங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் ஆனது. அது மட்டும் இல்லாம உல்ஃபா தீவிரவாத இயக்கத்தின் முக்கியமான தலைவர்களை வெளிநாட்டில் கைது செஞ்சாங்க. பங்களாதேஷ், பூட்டான் போன்ற நாடுகளுடைய இது போன்ற நடவடிக்கை காரணமா உல்ஃபா தீவிரவாத இயக்கம் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு தற்போது இந்த அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. இது இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா அண்டை நாடுகளுடன் இந்தியா ஒரு நல்ல உறவை வச்சிருக்கிறதுனாலதான் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு எதிராக அந்த நாடுகள் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டை எடுக்கிறாங்க. இந்த அமைதி உடன்படிக்கை மூலமா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி ஏற்படும். அடுத்த அப்டேட், சமீபத்துல இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் செல் தொழில்நுட்ப
தொழில்நுட்பம் கொண்ட ஒரு அன்மேன் ட்ரோனை வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த அன்மேன் ட்ரோன் ஒரு ஃபிளையிங் விங் கான்செப்ட் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன். இதன் மூலமா ஃபிளையிங் விங் கான்செப்ட் மூலமா இயங்கக்கூடிய ட்ரோன்களை உருவாக்கிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் ஸ்விஃப்ட் அப்படிங்கிற இந்த அன்மேன் ஏர்கிராப்ட பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையை வெற்றிகரமா நடத்தியதன் மூலம் இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்விஃப்ட் யுஏவி ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் தான். இதை பயன்படுத்தி இந்தியா வரும் காலத்துல பல கட்ட சோதனைகளை நடத்த இருக்காங்க. இந்த சோதனைகள் நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு காத்தக் அப்படிங்கிற 15 டன் எடை கொண்ட மிகப்பெரிய அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள இந்தியா தயாரிக்க போறாங்க. இந்த ஸ்விஃப்ட் யுஏவில இந்தியா சில குரூஷியலான விஷயங்களை சோதிக்க இருக்காங்க. அதாவது விமானத்தோட ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் கியர்ஸ், இன்டர்னல் வெப்பன் பே போன்ற பல தொழில்நுட்பங்களை இந்தியா சோதிக்க இருக்காங்க. இதுல ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் யுஏவி வெற்றிகரமா செஞ்சுட்டு அடுத்து ஸ்விஃப்ட் யுஏவில இன்டர்னல் வெப்பன் பே அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா சோதிக்க இருக்காங்க. அதாவது இந்த தொழில்நுட்பம் மூலமா விமானத்தோட உள்புறத்துல மிசைல்ஸ், பாம், யூனிட்ஸ் போன்றவற்றை வைத்துக் கொள்ள முடியும். நார்மலான ஒரு விமானத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவை விமானத்தோட வெளிப்புறத்துல தான் இருக்கும். ஆனா இந்தியா டெவலப் செய்யறது ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன். இதன் காரணமா இந்த இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பத்தை இந்தியா தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்படி ஆயுதங்களை விமானத்தோட உள்புறத்துல வச்சிருப்பதன் மூலம் ஸ்விஃப்ட் யுஏவியோட ஸ்டெல்த் திறன் மிக பெரிய அளவுல இருக்கும். இதன் மூலமா எதிரிகளோட எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் இந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஸ்விஃப்ட் யுஏவில இருக்கக்கூடிய இன்டர்னல் வெப்பன் பேல இருந்து டம்மி மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை லான்ச் செய்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருது. இந்த தொழில்நுட்பத்தை மட்டும் இந்தியா டெவலப் செஞ்சிட்டாங்கன்னா இந்தியன் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதா சொல்லலாம். ஏன்னா இந்த இன்டர்னல் வெப்பன் பே தொழில்நுட்பத்தை உலகின் வெகு சில நாடுகள் தான் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் யுஏவி லைட் வெயிட் காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. விமானத்தோட ஏவியானிக், எலக்ட்ரானிக் சிஸ்டம், விமானத்துல பயன்படுத்தப்படும் கம்ப்யூட்டர்ஸ் போன்றவை முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இன்னும் கூடிய விரைவில் இந்தியா காத்தக் அப்படிங்கிற 15 டன் எடை கொண்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்களை உருவாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் எவ்வளவு விரைவா காத்தக் ட்ரோன்களை இந்தியா உருவாக்குறாங்க அப்படின்னு. அடுத்த அப்டேட், இந்திய ராணுவம் தன்னுடைய ராணுவத்தை நவீனப்படுத்துவதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஆளில்லாமல் இயங்கக்கூடிய ஆட்டோமேட்டட் லேண்ட் ரோபாட்டுகளை தயாரிப்பதற்கு ராணுவம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்தி இந்திய ராணுவம் அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ரோபாட்டுகளை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்திய படையினரோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்தி மனிதர்கள் இயங்க முடியாத சூழ்நிலைகளையும் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மிக துல்லியமாகவும் அதிவேகமாகவும் நடத்த முடியும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ரோபாட்டுகள் யுத்த களத்துல நிலவக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் முடிவெடுத்து எந்த ஒரு மனித தலையீடுமின்றி செயல்படக்கூடியது. இந்த ரோபாட்டுகளை பல்வேறு விதமான ரோல்கள்ல இந்திய ராணுவத்தால பயன்படுத்த முடியும். குறிப்பா அஃபென்சிவ் ஆபரேஷன்கள்ல இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்தி ரெகானசன்ஸ், இன்டெலிஜென்ஸ் கேதரிங், எதிரிகளோட நிலைகள் எங்க இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களை சேகரிக்க முடியும். எதிரிகளால் அதிக போர்ட்டிஃபை செய்யப்பட்டிருக்க நிலைகள் மீது கூட இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த ரோபாட்டுகளை எல்லை பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய சென்ட்ரிகளாகவும் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம ராணுவத்தின் முக்கியமான நிலைகளை பாதுகாப்பதற்கும் இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்த முடியும். இப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் கொண்ட ரோபாட்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் மனித உயிரிழப்புகளை பெருமளவுல தவிர்க்க முடியும். காயம் பட்டிருக்க இந்திய வீரர்களுக்கு முதலுதவி மற்றும் மருத்துவ உதவிகளையும் இந்த ரோபாட்டுகளை பயன்படுத்தி செய்ய முடியும். இதன் மூலமா இந்திய படையினரோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் இது போன்ற ரோபாட்டுகளை உருவாக்குறதுல பல சேலஞ்சஸ் இருக்கு. குறிப்பா இந்த ரோபாட்டுகளை சைபர் தாக்குதல்ல இருந்து பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள
ராணுவ உபகரணங்களோடு இந்த ரோபாட்டுகளை இணைப்பதும் ரோபாட்டுகளை பயன்படுத்தி ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு ராணுவத்தினரை தயார் செய்வது போன்ற பல சேலஞ்சஸ் இருக்கு. இருந்தாலும் இந்த ரோபாட்டுகளை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் பல நல்ல விஷயங்கள் இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கும். இதன் காரணமாக தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் கொண்ட ரோபாட்டுகளை தற்போது இந்திய அரசாங்கம் தயாரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.